வணக்கம் திரு நரேஷ் அவர்களே. சரி, வணக்கம். இன்றைய அரசியல் பற்றி பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு, திமுக நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடு, இதெல்லாம் பார்த்து ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறது பதிலாக குழப்பம்தான் வருது. இதை பற்றி உங்கள் கருத்து? அது எஸ்ஐஆர்ன்றதை எல்லாரும் குழப்பமாகவே அணுகுறாங்க, அதனால் குழப்பம் வருது. ஆக்சுவலாக இது 2011லேயும் அதுக்கு எவ்ரி 15 இயர்ஸுக்கு ஒன் டைம் எடுக்கிற ஒரு கணக்கீடு தான். அதில் உள்ள நிறைய குளறுபடிகள் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படை தான் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம். இந்த குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை. அதை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அதை அணுகிறது தான் ஆட்சியாளரின் கடமையாக கருதப்படுது. அவ்வளோதான் பார்க்கணும். இல்லை, ஒருவேளை பிஜேபி அரசு எப்பயாவது புது புது பிரச்சனையை கிளப்பி மக்கள்கிட்ட கொண்டு வருது. ஸோ அந்த பிஜேபி அரசு ஒரு நிறைய வாக்குறுதி கொடுத்து வந்தது, அதை எதுவுமே செய்யலை. அதை பற்றி மக்கள் பேசிடக்கூடாதுன்றதுக்காக புதுசாக பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எஸ்ஐஆருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிஜேபி அரசு இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எவ்ரி இயர் ஒரு புது திட்டங்களை சொல்கிறாங்க மக்களிடையே, ஆல் ஓவர் இந்தியா. ஃபஸ்ட்டு கைரேகை சரியில்லை, பயோமெட்ரிக் சரியில்லை அப்படி சொல்லிட்டு எத்தனையோ ஆதார் கார்டெலாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதார் ப்ளஸ் பேன் கார்டு இது எல்லாத்தையும் இணைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மொபைல் சேவ் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஐடிலாம் எங்களுக்கு தெரியணும். ஸோ ஆதார் ப்ளஸ் உங்களோட இது நம்ம பேன் ப்ளஸ் அப்புறம் மொபைல் ஃபோன் அந்த சிம் கார்டு ஒரு 6 நம்பர்ஸ் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எலெக்ஷன் வரும்போது அகைன் எஸ்ஐஆர்ன்ற ஒரு புது இது மக்களிடையே குழப்பத்துக்காக பண்ணியிருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் பிஜேபி அரசாங்கம் நினச்சிருந்தா அவாய்ட் பண்ணியிருக்கலாம் எஸ்ஐஆரை. ஆனால் அவங்க மக்களை நீங்கள் சொல்கிற மாரி ஒரு மாதிரி ஆர்ட் ஜோன்லேயே வைக்கணுன்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, நன்றி.